சபரிமலை ஐயப்பனின் சன்னிதானம் கடந்த 11, 12, 13 தேதிகளில் நவக்கிரக கோயில் பிரதிஷ்டையும் மற்றும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. அதற்காக சபரிமலை ஐயப்பனின் நடை 3 நாட்கள் திறக்கப்பட்டு 13ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் நடை சாத்தப்பட்டது. நவக்கிரக கோயிலில் தரிசனம் செய்ய ஏகப்பட்ட பக்தர்கள் வருகை தந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் நடை வருகின்ற ஜூலை 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டு ஜூலை 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். இதற்கான ஆன்லைன் புக்கிங்கும் துவங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்று சபரிமலையில் 12 அடி நீளமுள்ள மிகப்பெரிய ராஜநாகம் காணப்பட்டது. இது சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம் 18ஆம் படி அருகே உள்ள பக்தர்கள் தேங்காய் உடைக்கும் தொட்டி அருகே காணப்பட்டது. உடனே வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் 12 அடி ராஜநாகத்தை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். எனினும் இந்த ராஜநாகம் கொடிய விஷத்தன்மை உள்ளது என்றும் காட்டின் மைய பகுதிகளில் வாழும் இந்த விஷ நாகப்பாம்புகள் மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வாழும். தற்பொழுது பக்தர்கள் வருகை நேற்று இல்லாத சூழ்நிலையில் உணவுக்காக இப்பகுதிக்கு வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். சபரிமலை ஐயப்பன் சன்னிதான பகுதியில் நவக்கிரக கோயில் பிரதிஷ்டை செய்த நிலையில் ராஜநாகம் வந்திருப்பது ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக பக்தர்கள் கருதுகிறார்கள். எனினும் இரவு நேரங்களில் காட்டு வழியாக பயணம் செய்யும் ஐயப்ப பக்தர்கள் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பது பாதுகாப்பானது என தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.